எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்ரீலங்கன் முறையில் இறால் பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். அந்த இறால் பொரியல் செய்யறதுக்கு நம்ம நுள்ளி எடுத்த பிறகு அந்த தலையையும் வீணாக்காத படிக்கு அந்த தலையை வச்சு ஒரு நல்ல தேங்காய் பால் சொதியும் எப்படி செய்யறேன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, 1/2 கிலோ இறால் வேண்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இறால் க்ளீன் பண்ணும்போது இந்த இறாலுடைய இறப்பை வந்து எப்போவுமே முதுகில் தான் இருக்கும். அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு கீறு போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த கருப்பு கலரில் தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் 2 பக்கமும் பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு எஞ்சி இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். என்னடா சில வேளையில் அருந்துடும், அந்த பகுதியை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த இறாலை மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருந்தேன்னா இப்போ இதையும் கழுவி எடுத்து கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த இறாலுக்கு வந்து தூள் போட்டு பிரட்டி வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த தலையை வச்சு தான் நம்ம சொதி பண்ண போகிறோம். அப்போ அதை வந்து வேறையாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து நாம் எல்லா தூள்களையும் சேர்த்துடலாம். அதுக்கு முதல்ல வந்து ஸ்ரீலங்கன் கறி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், அதோடு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தேசி புளி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதியை விட கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. என்றது கொஞ்சம் ராலண்டபடினால சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கை வச்சு நல்லா கலந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த கறி பவுடர் நீங்கள் எந்த கறி பவுடரும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரே கறி பவுடர் தான் பயன்படுத்துவோம். இறைச்சி கறி மட்டும் வேண்டாம், நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் சரக்கு, அதாவது வந்து நல்ல வாசனை சரக்கு மட்டும் தனியாக இடித்து போட்டுக்குவோம். மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் நாம் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், பிரட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து சொதிக்கு ஆயத்தப்படுத்திடலாம். இப்போ இறால் சொதி செய்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இறால் தலை முழுதுலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தாளித்து போட்டுக்கலாம். பேருந்து அதோட கூட இந்த பூண்டு வந்து 2 பூண்டை வந்து இதை போல் நறுக்கி போட்டுக்கோங்க. என்னென்னு சொன்னால் நம்ம இறால் தலையண்டபடினால வாய்வு பிரச்சனைகள் இருக்கிறதுனால 2 உள்ளி சேர்த்துக்கிறது நல்லது. அதோட வந்து ஒரு இலக்கு அல்லது 1.5 இலக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எப்போவுமே வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நான் விதை நீக்கின புளி எடுத்து 1 கப்பு தண்ணியில் நான் கலந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் சட்டியை தூக்கி வச்சுருங்க. நான் தக்காளி பழம் போட மறந்துட்டேன், அதனால் ஒரு தக்காளி பழத்தை இது போல் வெட்டிட்டு சேர்த்துருங்க. இப்போ இறால் வந்து நல்லா ஊறிட்டு இப்போ அதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏனெண்டா இது மூழ்கி பொரியணுன்றதுனால கொஞ்சம் கூட தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் எதுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஏதாவது வாசனைக்காக. ஏன்னா இறால் பொரிச்ச எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும். மரக்கறி எதுவும் செய்யும்போது கூட இதை நீங்கள் தாளிக்க எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ சொதி வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இறால் சொதி வைக்கிறபடினால அந்த இறால் வந்து அந்த வெடுக்கு வாசனை இல்லாமல் இருக்க மஞ்சத்தூள் போட்டு அவிய வைக்கிறது நல்லது. போட்டு இப்போ மூடி விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இறால் வந்து 1-2 போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பெரிய இறால். நாங்கள் ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இறால் பொரிப்போம். அந்த சின்ன இறால் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இங்கே அது அப்படி கிடைக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் வந்து பெரிய இறால் தான் கிடைக்கும் இங்கே. அதனால் அதுதான் வேண்டியிருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிப்போம். என்னென்னு சொன்னால் ஒரே இதாக போட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து பொரியாது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா இறால் சொதி கொதிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து பால் விட போகிறோம். இது எல்லாமே வெந்துட்டு டக்குன்னு வெந்துடும் இது, அதனால் கன நேரம் தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து 2ஆம் 3ஆம் பால் வந்து 1 கப் அளவுக்கு விடுறேன். விட்டுட்டு இதுக்கு வந்து முதல் பால் வந்து இங்கே பாருங்கள் திரைஞ்சு போச்சது. ஆனால் நீங்கள் சொதியில் விட்ட பிறகு அது மாறிடும். முதல் பால் தான் இதுக்கு கொஞ்சம் கூட விடணும். வேண்டாம் தேங்காய் பால் சொதி, அதனால் ஒரு
1.5 பெரிய குழிக்கரண்டியால் 1.5 கரண்டி அளவு விடுறேன். இந்த சொதி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளினை கொடுக்கணும். இப்போ வந்து சொதி வந்து கொஞ்சம் கொதி வரைக்கிலேயே நம்ம வந்து கலந்து இறக்கிடலாம். இது போல் வந்து நீங்கள் அப்பப்போ திருப்பி விடணும். அப்போ தான் 2 பக்கமும் சமனாக வந்து பொரிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் சிவந்த பிறகு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சொதி நல்லா கொதி வருது. இப்போ இதை வந்து நம்ம கலந்துட்டு அடுப்பு அடைச்சிடணும். ஏன்னு சொன்னால் கூட நேரம் தேங்காய் பால் விட்டு கொதிக்க விட்டோம்னு சொன்னால் பால் வந்து திரைஞ்சிடும். அதனால் இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து போட்டால் சரி. அவ்வளோதான் இறால் தலை சொதி. இப்போ பாருங்கள் நல்லா இறால் பொரிஞ்சு சிவந்துட்டு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துட்டு மிச்சத்தையும் நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ சொதிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது வந்து சூரியகாந்தி எண்ணெய் எது வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் பயன்படுத்தாதீங்கன்னா நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா அதில் ஒரு மணம் வரும். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முதல் ஆயில் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ சூடான எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரம் போட்டுட்டு ஒரு அளவுக்கு கருவேப்பிலை கிள்ளிட்டு போட்டுருங்க. அப்போ வாசனையாக இருக்கும். போட்டுட்டு ஒரு செத்தல் மிளகாயை இது போல் கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மீதமாக வச்ச அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பிடி வெங்காயத்தில் கொஞ்சம் நான் வந்து சொதிக்கி போட்டால் இப்போ இதை வந்து தாளிக்கிறேன். இது வந்து ஒரு லைட்டாக பொன்னிறமானது நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் தாளின்னு ரெடி ஆகிட்டு சொதிக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம சொதியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சொதி ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள் பொரியலெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே தாச்சிலேயே நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பூண்டு, பெரிய பூண்டா 6 பூண்டு இது போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கிறேன். உங்களுக்கு கூட தேவைன்னு சொன்னால் போட்டுக்கலாம். இது எனக்கு போதும். அதோடு வந்து இப்போ ஒரு 2 அளவுக்கு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இந்த இறாலோடு வந்து நம்ம பிரட்டும் போது அந்த கருவேப்பிலுடைய வாசனை வந்து இந்த இறாலோடு சேரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மெல்லிய நெருப்பில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம இல்லாட்டி இவ்வளோ வெங்காயத்துக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவை வரும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் தானே விட்டுருக்குறோம். மெல்லிய நெருப்பில் வச்சிங்கன்னு சொன்னால் எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது. இப்போ பாருங்கள் நாங்கள் விட்ட எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை. நல்லா வெங்காயம் இழுத்து பொரிஞ்சிட்டு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இறால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே கிளறிக்கோங்க கைவிடாமல். இல்லாட்டி வெங்காயம் எரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் இறால் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதை அப்படியே நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது போல் செய்துட்டு புட்டோட சோத்தோட சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வேறு லெவலாக இருக்கும். இந்த வெங்காயம் இறால் எண்ணெயில் பொரிஞ்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, அருமையான சுவையில் இறால் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்த்துருக்குறோம். அதோட கூட அந்த இறால் தலையை வச்சு எப்படி ஒரு தேங்காய் பால் சொதி செய்யணும்னு பார்த்துருக்குறோம். இதுக்கு முதல் இறாலில் வந்து சைனீஸ் முறைப்படி நான் ஒரு பொரியல் செய்து செய்முறை காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க விரும்பினா இந்த வீடியோனூடாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.